நம்ம ஊரில் நைட்டில் வானத்தை பார்த்தோன்னா நமக்கு என்ன தெரியும்? நிலா, நட்சத்திரம் போன்ற விஷயங்கள் தான் தெரியும். ஆனால் நம்ம பூமியில் சில இடங்களில் இருந்து வானத்தை பார்த்தோன்னா பல வியப்பூட்டும் அதிசயம் தெரியும். அந்த வியப்பூட்டும் அதிசயம் என்னென்னா அரோரா லைட்ஸ். இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். நம்ம வாழ்கிற பூமியில் இரு துருவம் இருக்குது. அது வட துருவம் மற்றும் தென் துருவம். அந்த இரு துருவங்கள் பகுதியில் நம்ம போய் இரவு நேர வானத்தை பார்த்தோம்னா அபூர்வ ஒளி பல தோன்றும். அந்த ஒளியின் பெயர் அரோரா லைட்ஸ். அரோரா என்பது ரோமானிய பெண் தெய்வத்தோட பெயர். வடதுருவ ஒளியை அரோரா போரியாலிஸ்னும் தென்துருவ ஒளியை அரோரா ஆஸ்ட்ரேலிஸ்னு சொல்கிறோம். இதுக்கு நார்த்தன் அண்ட் சதர்ன் லைட்னு இன்னொரு பேரும் இருக்குது. இந்த ஒளி பெரும்பாலும் பச்சை மற்றும் பிங்க் ஷேடில் இருக்கும். சம்டைம்ஸ் ரெட், வயலட் கூட இருக்கும். அப்படி கலர்ஃபுல்லாக அந்த வானத்தை பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். அந்த அரோரா லைட்ஸ் எங்கெல்லாம் தெரியும்னா ஆர்டிக் இலைகளான கனடா, அலாஸ்கா மற்றும் ஸ்காண்டினேவியன் நாடுகளான டென்மார்க், நார்வே, ஸ்வீடன், ஃபின்லாந்து மற்றும் ஐஸ்லாந்து போன்ற நாடுகளில் இந்த ஒளியை பார்க்க முடியும். ஆனால் இந்த நார்த்தன் லைட்டை பூமியோட தென் துருவமான அண்டார்டிகா பகுதியில் நல்லா பார்க்கலான்னு சொல்கிறாங்க. ஃபின்லாந்து போன்ற நாடுகளில் இந்த அரோரா லைட்ஸை ரசிக்கிறதுக்காகவே டூரிஸ்டுக்காக ரூம்ஸ் எல்லாம் கட்டி விட்டுருக்காங்க. அவங்க இருக்கிற இடத்துல இருந்து அவங்க படுத்துட்டு கூட அந்த அரோரா லைட்ஸை ரசிக்கலாம். சில பேர் இந்த ஒளியை முன்னோர்களின் ஆவி வானத்துல நடனம் ஆடுறதா சொல்றாங்க. மற்றும் சிலர் இந்த ஒளியை கடவுள் உருவாக்கிய நெருப்பு பாலன்னு சொல்றாங்க. இப்போ அரோரா லைட்ஸ் எப்படி உருவாகுதுன்னு பார்ப்போம். எல்லோருக்கும் தெரியும், சூரியன் மிகப்பெரிய ஒளிப்பந்து. இதுல 5600 டிகிரி செல்சியஸ் வெப்பம் இருக்கும். நம்ம பூமிக்கும் சூரியனுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு பார்த்தோம்னா சுமார் 16 மில்லியன் மைல்ஸ். அந்த சூரியனில் இருந்து எப்போதுமே சூரிய புயல் வீசிக்கிட்டே தான் இருக்கும். இந்த சூரிய புயலில் நுண்துகள்கள் வளிமண்டலம் முழுசாக பரவி இருக்கும். இந்த நுண்துகள்கள் மணிக்கு 1 மில்லியன் மைல்ஸ் வேகத்தில் பூமியை நோக்கி வருது. அதுவும் இல்லாமல் இதில் எலக்ட்ரான்ஸ் அண்ட் அயன்ஸும் இருக்கு. அது பாசிட்டிவ் எனர்ஜியோட இருக்கு. நம்ம பூமியே அந்த சூரிய துகள்கள் வருகின்ற பாதையில தான் இருக்கு. அந்த சூரிய துகள்கள் எப்படி அரோரா லைட்ஸாக உருவாதுன்னு இப்போ நம்ம பார்ப்போம். நம்ம பூமியை சுற்றி மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்கும். அதை மேக்னெட்டோஸ்பியர்னு சொல்லுவாங்க. இந்த மேக்னெட்டிக் ஸ்பியர் ஸ்ட்ரக்சர் ஷேப்லையும் நெகட்டிவ் சார்ஜோடையும் இருக்கும். சூரியனிலிருந்து வர இந்த சார்ஜ்டு துகள்கள் பூமியினுள் நுழையும் போது பூமியின் மேற்பரப்பில் உள்ள மேக்னெட்டிக் ஃபீல்ட் அதை தடுக்கும். இப்போ சார்ஜ்டு துகள்கள் பாசிட்டிவாகவும் மேக்னெட்டிக் ஃபீல்ட் நெகட்டிவாகவும் இருக்கிறதால ஒன்றுக்கு ஒன்று ஈர்த்துக்கும். அப்போ ஃபோட்டான்ற ஒரு எனர்ஜி உருவாகுது. இதுதான் லைட் எனர்ஜின்னு சொல்கிறோம். உருவாகிற இந்த ஃபோட்டான் எனர்ஜி நார்த்தன் அண்ட் சதர்ன் போல் நோக்கி போகும். ஏன்னா எர்த்தோட மேக்னெட்டிக் ஃபீல்ட் நார்த் அண்ட் சவுத் போலில் குறைவாக இருக்கிறதால அதை நோக்கி போகுது. ஃபோட்டான் லைட் எனர்ஜி பூமியின் அட்மாஸ்பியர்னு சொல்கிற வளிமண்டலத்தில் இருக்கிற ஆக்சிஜன், ஹைட்ரஜன் மற்றும் நைட்ரஜன் போன்ற வாயுக்களோட ஊடுருவி வரும்போது நம்ம கண்ணுக்கு அது பல வண்ண அதிசய ஒளியாக தோன்றும். இதுதான் அரோரா ஒளி, அரோரா லைட்ஸ்னு நாம சொல்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. கூடவே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு டாப்பிக்கை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க.